வணக்கம் நண்பர்களே. இந்த சர்க்கஸ் கூடாரம், அதாவது சாகச நிகழ்ச்சிகளை நடத்தும் சர்க்கஸ் கூடாரங்களில் ஒரு பார் மாதிரி இருக்கும், தொங்கிட்டு இருக்கும். அதுலேயே தொங்கிட்டு இருக்கிறவங்க அப்படி வேகமாக ஊஞ்சல் ஆடி போய் இன்னொரு பாரை பிடிச்சிக்குவாங்க. அதுலேயும் ஒரு பல்ட்டி அடித்து திரும்ப பிடிச்ச பாரையும் பிடிச்சிக்குவாங்க. எந்த பாருக்கு இருந்தாங்களோ அந்த தொங்கிட்டு இருக்கிற பாரையே பிடிப்பாங்க. இப்படியே அந்த தொங்கிட்டு இருக்க பாரில் எல்லாம் பல்ட்டி அடித்து சாகசம் காட்டுவார்கள். இவர்கள் பல்ட்டி பைல்வான்கள். ஏனென்றால் அதுக்கு ஒரு உடல் திறன் வேண்டும், மிக சரியாக இன்னொரு இடத்தை பிடிக்கிறதுக்கான சாமர்த்தியம் வேண்டும். இதெல்லாம் இல்லாமல் செய்ய முடியாது. அதை ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் பலமிழந்த பல்ட்டி பைல்வான்களை நம்பிக்கிட்டு இவங்களை வச்சு நம்ம சர்க்கஸ் நடத்தி நம்ம காசு பார்த்துடலாம், அல்லது நம்ம மக்களை கவர்ந்துடலாம், மக்கள் கூட்டம் நிறைய வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறது எவ்வளோ பெரிய தவறோ, அது மாதிரி தான் இன்னமும் காங்கிரஸ் இந்த திமுக பலவீனமான பல்ட்டி பைல்வான்களை இன்னும் நம்பிக்கிட்டு இருக்கு. இதை சொன்னால் உங்களுக்கு நம்புறது கஷ்டமாக இருக்கும். ஏன்னா எவ்வளோ பெரிய கட்சி, 75 வருஷம் கட்சி, அந்த கட்சி இந்த கட்சி இவ்வளவு மக்களுக்கு நன்மை செய்திருக்கிறார்கள், மக்கள் சேவை செய்திருக்கிறார்கள், தமிழ்நாட்டை உயர்த்தி இருக்கிறார்கள் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதுதான் அவங்களுடைய பலம். இல்யூஷன்ஸ், மாய தோற்றங்களை ஏற்படுத்துவதில் அவர்கள் வல்லவர்கள். உங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையில் 50% கூட எட்டாத ஒரு ஆட்சி, ஒரு கட்சி, அரசியல் கட்சி 50% கடமை. நான் சொல்வது மிக சரியாக புரிந்து கொள்ளுங்கள். அவர்கள் எப்போவுமே கடமையை செய்ததாக சொல்ல மாட்டாங்க, சாதனை செய்ததாக சொல்வார்கள். நீங்கள் செய்ய வேண்டியது கடமை. ஒரு தாலுகா ஆஃபீஸில் கிளர்க்காக ஒர்க் பண்ணுறவர், அவர் தினமும் ஒரு 10 கோப்புகளை பார்க்கிறார். அந்த 10 கோப்புகளுக்கும் கையெழுத்திடுகிறார். அதை சரி செய்து தாசில்தார் கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க. ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன். அந்த 10 கோப்புகளை நான் செய்து சாதனை படைத்து விட்டேன் அப்படின்னு வெளியே வந்து சொல்ல முடியுமா? தட்ஸ் யுவர் டியூட்டி. அது உன் கடமை. நான் மிக சாதாரணமான ஒரு நிலையிலிருந்து சொல்வதற்காக அந்த தாசில்தார் ஆஃபீஸில் இருக்க கிளர்க்கை சொல்கிறேன். அவங்க சாதாரணமான ஆட்கள் அல்ல. நான் அடிநிலையிலிருந்து சொல்ல வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். உங்களை மக்கள் ஆட்சிக்கு தேர்ந்தெடுத்தது உங்கள் கடமையை செய்ய. கடமையை செய்வதில் கூட 50% கூட செய்யலை. ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? சாதனை செய்து விட்டோம், பணமாக கொடுத்தோம். பணமாக கொடுத்து எத்தனை? நீங்கள் 3 மாதம் இல்லை 5 மாத தொகையை மொத்தமாக கொடுத்தாலும் 1 மாதத்திற்கு கூட பத்தாத பொருளாதார பலவீனம் இங்கு இருக்கிறது. இதை வைத்துக்கொண்டு சாதனை செய்தோம் என்று சொல்கிறீர்கள். இந்த பலவீனமான பல்ட்டி பைல்வான்கள் பின்னாலேயே ஓடி சீட்டு கொடுன்னு கேட்கறது அதைவிட எவ்வளோ பெரிய பலவீனம் பாருங்கள் காங்கிரஸுக்கு. அதனால் காங்கிரஸ் இந்த பலவீனமான பல்ட்டி பைல்வான்களை இன்னும் நம்பாமல் சொந்தமாக நெல்லுங்க. அதில் தான் அவங்க எது இருக்குது. இதில் வேறு எந்த நோக்கமும் எனக்கு இல்லை. தொடர்ந்து பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப்